வேலூர் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகத்தின் வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ஏசி சண்முகத்தின் வேட்புமனுவுடன் அதிமுக வேட்பாளர் என்பதற்கான அங்கீகார கடிதம் இணைக்கப்படவில்லை. அதனால்தான் மனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் உதயமானதால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு செங்கல்பட்டு மாவட்டமாக செயல்பட நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வாருக்கால் பாதாள குடிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அப்பகுதி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுகிராமம் சாலை அருகே வாருக்கால் பாதாள குடிகள் நீண்ட நாட்களாக மூடப்படாமல் இருந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் வாருக்கால் பாதாள குடிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் குட்டி ரக விமானத்தை கொண்டு காவிரி ஆற்று பகுதியை ஆய்வு செய்தனர். இந்த பணிக்காக அந்த குழுவினர் செல்லிப்பாளையத்தில் தொடர்ந்து 10 நாட்கள் முகாமிட்டுள்ளனர். காவிரி ஆற்று பாதையில் குட்டிரக விமானம் பறக்கும்போது அதில் பதிவாவதை கொண்டு மாவட்டத்தில் காவிரி ஆறு பாயும் பகுதிகள் குறித்த வரைபடம் தெளிவாக கிடைக்கும் என்று அந்த குழுவினர் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் மக்கள் குறைதீர்க்கும் குரல் என்கிற குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். இதில் பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக அளித்தனர். மேலும் இதில் அரசு ஐஐடியில் பயிலும் 2200 மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. கோவில் சிலைகள், ஆபரணங்கள் மற்றும் பாதுகாப்பு விஷயங்களில் சிவாச்சாரியார்கள் பலிக்கடு ஆக்கப்படுவதாக அகில இந்திய ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்க பொதுக்குழு குற்றம் சாட்டியிருக்கிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சிவாச்சாரியர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மழைநீர் சேகரிப்பு திட்ட மறுசீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். அரியாப்பிள்ளை குளத்தின் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி தூர்வாரினால்தான் இந்த திட்டத்தின் முழு பயன் நிறைவேறும் என்று அப்பகுதி மக்கள் கூறினர். இதனையடுத்து ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே செல்லியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இங்குள்ள தெடாவூர் கிராமத்தில் மாரியம்மன், செல்லியம்மன், கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இங்கு நடைபெற்ற கோவில் தேரோட்டத்தில் செல்லியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் தவித்து வந்த நிலையில் சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. தொடர் சாரல் மழையால் நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம், வரதராமி, கல்லப்பாடி, சென்றாம்பள்ளி, மேலாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கல்லப்பாடி கிராமத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் மரங்கள் சாலையில் சாய்ந்தன. இதனால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கோவில்பட்டி அருகே வேலிடுபட்டியில் கழிப்பிட வசதி செய்து தர கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு கழிப்பிட கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கை மனுவை ஆர்டிஓ நேர்முக உதவியாளரிடம் அளித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். Thank you.